கேஸ் சிலிண்டரை உடனே வழங்கிடு. தமிழ் மக்களுக்கான போராட்டம். வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசே, மோடி அரசே. மதச்சார்பனை கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். இந்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பெட்ரோலியம் பொருட்களை மாநில அரசு கேட்டுக்கொள்ளதான் முடியும். நீங்கள் இது செய்து தாருங்கள் எங்களுக்கு மக்கள் என்று கேட்டுக்கொள்ள முடியும். ஆனால் தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் அவர் உடனடியாக மாநில அரசை, முதலமைச்சரை குறை சொல்லி பேசுகிறார். தினந்தோறும் காலையும் மாலையும் அவர்கள் பேசுகிறார்கள். பிரதமரோடு பேசுகிறார்கள், கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். இந்த மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமானால் அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கு உடனடியாக இந்த எரிவாயுவை உடனே எங்களுக்கு அனுப்ப வேண்டும், தர வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் மாநில முதலமைச்சர் உடனடியாக கூட்டம் கூட்டி எரிவாயு இல்லை என்று சொன்னால் உடனடியாக 2 ரூபாய் மானியம் தந்து கரண்டை நீங்கள் எடுத்து உபயோகித்துக் கொள்ளுங்கள், 2 ரூபாய் மானியம் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நான் இதே சொல்கிறேன் என்றால், மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமானால் அவர்கள் ஒன்றிய அரசை கேட்டு உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட்டு அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்க போறதில்லை. மீண்டும் தலைவர் அவர்கள் சொன்னது போல 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் தான் வர இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு ஒற்றுமையுடன் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம்.